பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஆர்டிஐ மனு அனுப்புறது இணைய வழியில் அனுப்புறது சால சிறந்ததா இல்லை அஞ்சல் வழியில் அனுப்புறது சால சிறந்ததா அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு தம்பி நம்ம வீடியோக்கில் ஒரு கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தார். என்னென்னா, ஆனால் இன்றைக்கி இந்த ரிஜிஸ்டர் தபால் ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, இப்போ ஸ்பீட் போஸ்ட்டுன்றாங்க. உண்மையிலே இதில் என்ன நடைமுறை இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, நாங்கள் எதில் ஆர்டிஐ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உண்மையிலே அது கொஞ்சம் அற்புதமான கேள்வி தான். இன்றைக்கி ரிஜிஸ்டர் போஸ்ட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ விரைவு அஞ்சல் அதுதான் இருக்குது, ஸ்பீட் போஸ்ட்டு. இதில் ஸ்டார்டிங் பேஸே 58 ரூபா கட்டணம் ஆயிடுது. அதில் மாநில ஜிஎஸ்டி மத்திய ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்த்தா 5 ரூபா சேர்த்தா 68 ரூபா ஆயிடுது. கூடுதலாக கொஞ்சம் வெயிட் வச்சோம்னா 75 ரூபா ஆயிடுது. மேக்ஸிமம் ஒரு போஸ்ட் அனுப்புறதுக்கு 70 ரூபா ஆயிடுது. ஆர்டிஐ போடுற உறவுகளுக்கு இது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. ஏன்னா இந்த 70 ரூபாய்க்குள்ள 3 ஆர்டிஐ நம்ம அனுப்பிடுவோம். இப்போ ஒரு ஆர்டிஐ தான் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முன்னாடி நம்ம இஷ்டத்துக்கு ஏடி கார்டு வச்சு அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ ஏடி கார்டு அவங்களே கொடுக்குறாங்க, அது பெருசாக இருக்குது. அதிலே நம்ம ஏடி கார்டு அவங்க கொடுக்குற ஏடி கார்டை வச்சு நம்ம அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை ஏன் மத்திய அரசு பண்ணாங்க அப்படிங்கிறது, அஞ்சல் வழி வேலைகளை கொஞ்சம் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறனால, அதுலேயும் கொஞ்சம் வருமான பற்றாக்குறை இருக்கிறனால இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களான்னு தெரில. ஓகே, அதுதான் தற்போதைய நடைமுறையாக இருக்குது. இப்போ நம்ம 3 ஆர்டிஐ அனுப்புகிற இடத்துல பதிவஞ்சல் இப்போ இல்லை, விரைவு அஞ்சல் ஒரு ஆர்டிஐ தான் நம்ம அனுப்ப முடியுது. அதனால் எது சால சிறந்தது அப்படின்னு பேப்பர் வழியிலே அனுப்பி பழக்கப்பட்ட உறவுகளுக்கு பரவாயில்ல, 50 ரூபா கூட போனாலும் போயிட்டு போகுதுப்பா, நான் பேப்பரில் அனுப்பிக்கிறேன் அப்படிங்கிற உறவுகள் பேப்பரில் நீங்கள் அனுப்பிக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிக்கல் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இணைய வழியில் எப்படி அனுப்புறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அதனால் இணைய வழியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்குது. இந்த இணைய வழி ஆர்டிஐ நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். எப்போதுமே நம்ம அதாவது அஞ்சல் வழியில் அனுப்புங்கிற போது அதுக்கு நம்ம பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக அதை நீங்கள் மனு எழுதிட்டு அதை நீங்கள் செராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஸ்டாம்பு கோர்ட் ஸ்டாம்பு ஒட்டிட்டு அதை கவரில் வச்சு நீங்கள் ஏடி கார்டு வச்சு வழக்கம் போல் அனுப்பி விட்றீங்க. அதில் எந்த சிக்கலும் இருக்க போவதில்லை. ஆனால் இணைய வழியில் அனுப்பும்போது அது எப்படி அனுப்புறது, அதுக்கு சில கேள்விகளை நம்ம அந்த வெப்சைட்டில் உருவாக்கியிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலையும் அந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணாலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பொதுவாக இணைய வழியில் இப்போ அனுப்பக்கூடிய உறவுகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில் என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கேள்வி நம்பர் 1, எந்த பொது அதிகார அமைப்பிடம் நான் கோரிக்கை மனுவை அளிக்க வேண்டும்? இணைய வழியில் எந்த அதிகார அமைப்பிட நான் இணைய வழியில் மனு அனுப்ப முடியும் அப்படின்னா, 2005ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே யாதொரு தகவல் பெற விரும்புகின்ற விண்ணப்பதாரர் அரசு துறைகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இதர பொது அதிகார அமைப்பிடம் மட்டும் இந்த வலைவாசல் வாயிலாக விண்ணப்பம் அளிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கத்திட்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொது அதிகார அமைப்பு எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தகவல்களை தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 மூலம் இந்த இணைய வழியில் கேட்க ஒரு மனுதாரருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேள்வி 2, 2005ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தகவல் கோருவதற்கான விண்ணப்பத்தை நான் எவ்வாறு எழுத வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேப்பரில் சரச்சர் நம்ம எழுதுறது பிரச்சனை இல்லை. இப்போ இணைய வழியில் எப்படி எழுதுறது அப்படின்னா, அதற்கென்று ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பதாரோடைய முகவரி நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு அதற்கென்று ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை நீங்கள் நிரப்பினா தான் சொல்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தில் வரையறுக்கப்பட்ட பகுதியில் விண்ணப்பத்தின் விவரங்கள் அடங்கிய வாசகங்கள் குறிப்பிடலாம். தற்போது படிவத்தில் வரையறுக்கப்பட்ட பகுதியில் விண்ணப்பத்தின் விவரங்கள் அடங்கிய வாசகங்களில் எழுத்துக்கள் எண்ணிக்கை 3000க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் அதிலே எழுதி அனுப்ப போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணி, அதாவது சிஸ்டத்தில் டைப் பண்ணி அதில் மொபைலில் டைப் பண்ணி நீங்கள் அதிலே உள்ள அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு அனுப்ப போகிறீங்கன்னா 3000 லெட்டருக்குள்ளே தான் நீங்கள் அதில் பின் பண்ண முடியும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ 3000 லெட்டருக்கு மேலே நான் ஒரு 7 கேள்வி 10 கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறப்ப நான் எப்படி இந்த இணையவழியில் அனுப்புறது அப்படின்னா, அதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, அதாவது பார்த்திங்கன்னா அதே பகுதியில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணி நீங்கள் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃப்பை நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபைலில் நீங்கள் இணைச்சிடலாம். அதனால் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. 3000 எழுத்துக்கு மேலே ஆர்டிஐ நம்ம கேட்க முடியாதுன்னு இல்லை. இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம்னா எத்தனை பக்கத்தை வேண்டுமானாலும் இணைத்து நீங்கள் அனுப்பிவிட முடியும். அதை தான் 2வது கொஸ்டினுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க.
மூன்றாவது, தகவல்பெறும் உரிமை சட்டத்தின் கீழே நான் வரையறுக்கப்பட்ட கட்டணத்தை வந்து எவ்வாறு செலுத்தணும். பதிவஞ்சல்னால் டக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேப்பரில் மேனுவல்னால் ஒரு 10 ரூபா ஸ்டாம்பை டக்குன்னு ஒட்டிட்டு என்ன பண்ணிடுவோம், பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அனுப்பிடுவோம். பட் இதில் எப்படி நம்ம வந்து கட்டணம் செலுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல்பெறும் உரிமை சட்டம் விதிகளின் கீழ் வறுமை கோட்டின் கீழ் உள்ள விண்ணப்பதாரர் யாதொரு கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 7(5) கீழே வறுமை கோட்டு கீழே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அதாவது 10 ரூபா ஸ்டாம்பும் ஒட்ட தேவையில்லை, 10 ரூபாய் பே பண்ணவும் தேவையில்லை, டிடி எடுத்து அனுப்பவும் தேவையில்லை, வறுமை கோட்டு கீழே. அதே மாதிரி அவர் கேட்கக்கூடிய தகவல் இருக்கு இல்லையா, அது எத்தனை பக்கங்களாக இருந்தாலும், ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா தகவல் அங்கே பொது தகவல் தருவார் இல்லையா, அது எவ்வளோதான் இருந்தாலும் எவ்வளவு தகவலாக இருந்தாலும் இலவசமாக தான் தர வேண்டும். ஏன்னா அவர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார் என்ற ஒரு வரையறை இருக்குது. இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறதுக்கான சான்றுகளை நிச்சயம் அதாவது சொல்கிறாங்க. அதாவது வந்து அரசால் உங்களுக்கு வழங்கப்பட்ட வறுமை கோட்டு சான்றிதழை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ அட்டாச்மெண்ட் பிடிஎஃப் ஒரு பகுதி வச்சுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறது, அதில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த உங்களுடைய வறுமை கோட்டுக்கான சான்றிதழை நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் வறுமை கோட்டு கீழ் வராத விண்ணப்பதாரர்கள் முதல் பக்கத்தை நிரப்பிய பின்னர் தொகை செலுத்துவதற்கான பக்கம் திரையில் தோன்றும். தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான வரையறுக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்துவதற்கான இணையத்தில் உள்ள தொகை செலுத்தவும் என்ற பொத்தானை நீங்கள் வந்து அழுத்தும் போது விண்ணப்பதாரர் இணைய வழி வங்கி சேவை வாயிலாக தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான வரையறுக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தலாம். அது யூபிஐ மூலம் நீங்கள் கட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலம் கட்டிக்கலாம், இல்லை ஏடிஎம் கார்டு மூலம் கட்டிக்கலாம், ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா நீங்கள் 10 ரூபா கட்டணத்தை நீங்கள் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4, ஒரு விண்ணப்பதாரராக தகவல் பெறும் உரிமை சட்டம் விண்ணப்பத்தை இணைய வழியிலே நான் தாக்கல் செய்வதற்கான எனக்கு ஏதேனும் பற்று சீட்டு அதாவது ஒப்புகை சீட்டு வழங்கப்படுமா அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் அளிக்கப்பட்டவுடன் தனிப்பட்ட பதிவு எண் 1 நிச்சயமாக வழங்கப்படும். பின்னாளில் விண்ணப்பம் குறித்த ஏதேனும் அறிய வேண்டுமெனில் விண்ணப்பதாரர் இந்த எண்ணை பயன்படுத்தலாம். மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பதாரருக்கு இந்த தனிப்பட்ட பதிவு எண் அனுப்பப்படும். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் இணையவழி வாயிலாக தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் குறிப்பிட்ட துறை பொது அதிகார அமைப்பின் ஒருங்கிணைப்பு அலுவலருக்கு மின்னணு வடிவில் சென்றடையும் என்பதையும் சம்பந்தப்பட்ட துறை பொது அதிகார அமைப்பின் பொது தகவல் அதிகாரியை இவ்விண்ணப்பம் சென்றடையாது என்பதையும் கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்பும்போது இதுக்கு நோடல் ஆஃபீஸருக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருவாய்த்துறை சார்ந்த தகவல்களை கேட்டு நீங்கள் அந்த துறைக்கு அனுப்புறீங்கல்ல, அது எங்கே போகும் அப்படின்னா வருவாய்த்துறையில் ஒரு நோடல் ஆஃபீஸர் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருப்பார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா அவருக்கு தான் நீங்கள் அனுப்புகிற ஆர்டிஐ வந்து அந்த ஆன்லைனில் அந்த மெயில் வந்து போகும். அந்த மெயில் அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தகவலை இந்த மாதிரி முருகேசன் என்பவர் இணையவழியில் கேட்டிருக்காரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவார்னா அவர் சம்மந்தப்பட்ட இங்கே அதாவது வட்டாட்சியருக்கு அதை என்ன செய்வார்னா மெயிலை ஃபார்வர்ட் பண்ணுவார். அதை நீங்கள் மறந்துடாதீங்க, அதை தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாகவே வட்டாட்சியருக்கோ இல்லை பிடிஓக்கோ இல்லை உங்கள் சம்மந்தப்பட்ட அலுவலருக்கோ நீங்கள் அனுப்ப முடியாது. நீங்கள் அதுக்கு அனுப்பணும்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேன். இதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. 5வது கொஸ்டின் என்ன, கூடுதல் கட்டணம் ஏதேனும் செலுத்த வேண்டியிருப்பின் அது குறித்து என்னிடம் தெரிவிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு விண்ணப்பதாரர் கோருகிற தகவல்களை அளிப்பதற்கு கூடுதல் கட்டணம் அதாவது நகல் எடுப்பதற்கு அல்லது கலாய்வு செய்வதற்கு, இப்போ நகல் எடுப்பதற்கு ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா இல்லையா, அதே போல் கலாய்வு செய்வதற்கு 1 மணி நேரம் ஃப்ரீ, பாக்கி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 5 ரூபா கட்டணம் செலுத்தணும். இந்த கட்டணத்தை வந்து செலுத்துவதற்கு பொது தகவல் அலுவலர் இது குறித்த தகவல் வந்து உங்களுக்கு தெரிவிப்பார். இந்த கட்டணத்தை வந்து நீங்கள் செலுத்துங்க. இப்போ ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆய்வுக்கு வாங்க, பட் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா ஓகே. இல்லை தாண்டும் போது நீங்கள் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஆய்வு செய்ய போகிறீங்க அது ஒவ்வொரு ஆய்வை பொறுத்து இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு கூட என்ன செய்யலாம்னா எவ்வளோ ஆய்வு நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம், இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா 1 மணி நேரத்தை தவிர்த்து 2 மணி நேரத்துக்கு நம்ம 10 ரூபா அங்கேயே என்ன செய்யணும்னா நம்ம பே பண்ணிக்கலாம். அது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து கட்டண விதிகள் ஒன்று இருக்குது. அந்த விதிகளில் வந்து நீங்கள் காசாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை டிடியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அரசு கருவூல சீட்டில் நீங்கள் இப்போ கொடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கட்டண விதிகளை எப்படி நீங்கள் கட்டணம் செலுத்துகிற முறையை அவங்க சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது, தகவல் ஆணையத்து வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்க காசு கொடுக்கும்போது காசை நாங்கள் வாங்க மாட்டோம், இல்லை நீங்கள் வந்து மணி ஆர்டர் பண்ணால் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்லாம் சொல்லக்கூடாது. அதில் இந்த கட்டண விதிமுறை உங்களுக்கு வேணால் அந்த பிடிஎஃப் வேணால் அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் கட்டண விதிமுறைகளை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் கூடுதல் கட்டணம் நீங்கள் செலுத்தணும் அப்படின்னீங்கன்னா அந்த விண்ணப்பத்தின் நிலையை அறிக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மெயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ கட்டணம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனை உள்ளே போய் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கு இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் உள்ளே போட்டோடனே உங்களுக்கு கட்டணம் கட்டுவதற்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும்.
நீங்கள் எவ்வளோ கட்டணம் செலுத்த சொல்கிறாங்களோ அந்த கட்டணத்தை நீங்கள் இணைய வழியில் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ 6வது, முதலாவது மேல்முறையீட்டு அலுவலரிடம் நான் எவ்வாறு மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னா, முதலாவது மேல்முறையீட்டு அலுவலரிடம் மேல்முறையீடு செய்வதற்கு விண்ணப்பதாரர் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் இணைய வலைவாசலில் உள்ள முதல் மேல்முறையீட்டு மனுவை அளிக்கவும் என்ற அந்த பகுதியை நம்ம கிளிக் பண்ணி அதில் தோன்றும் படிவத்தை நீங்கள் நிரப்பணும். அசல் விண்ணப்பத்தின் பதிவு எண் தகவல் குறிப்பதற்காக பயன்படுத்தலாம். தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு சம்பந்தப்பட்ட துறை பொது அதிகார அமைப்பின் ஒருங்கிணைப்பு அலுவலரை மின்னணு வடிவில் சென்றடையும். முதல் மேல்முறையீட்டு அலுவலரை இந்த விண்ணப்பம் சென்று அடையாது. ஒருங்கிணைப்பு அலுவலர் அந்த மேல்முறையீட்டு மனுவை சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு அலுவலருக்கு மின்னணு வடிவிலே நேரடியாக அனுப்பி வைப்பார். இதுவும் அதே தான். ஏன்னா இப்போ மேல்முறை நம்ம செய்யும்போது நம்ம வட்டாட்சியருக்கு மேல்முறை செய்யணும். இப்போ வட்டாட்சியர் தகவலை கேட்டிருந்தோம், பூத்தகவலோட தகவல் கேட்டிருந்தோம், வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகவல் கிடைக்கணும்னா மேல்முறை வட்டாட்சியர் பண்ணுற முடியாது, நம்ம அதெல்லாம் மேனுவல். ஆனால் இங்கே நம்ம மேல்முறையீடு செய்யும்போது வட்டாட்சியர் தான் மேல்முறையீடு செய்யணும். பட் ஆனால் என்னென்னா அது யாரை போய் சென்றடையும் அப்படின்னா, அதற்கென்று ஃபஸ்ட்டு தலைமை நோடல் ஆஃபீஸர் தான் போகும். மேல்முறையீட்டு அலுவலருக்கென்று தலைமை நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவருக்கு தான் போகும். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, உடனே அந்த மெயிலை மேல்முறையீட்டு அலுவலர் யாரோ, இப்போ வட்டாட்சியர்னால் வட்டாட்சியருக்கு அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. மேல்முறையீடு செய்வதற்கான கட்டணம் எதுவும் இல்லை. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் இணைய வழி வாயிலாக ஏதேனும் குறுஞ்செய்தி எனக்கு வரப்பெறுமா அப்படின்னு கேட்டால், விண்ணப்பதாரர் மேல்முறையீடு குறுஞ்செய்தி பெறுவதற்கான அவரின் கைபேசி எண்ணை அளிக்கலாம். இந்த வசதி பின்னர் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேல்முறையீடு செய்வதற்கான எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் குறுஞ்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எதுக்கு நீங்கள் ஒரு மின்னஞ்சல் மட்டும் இல்லை, நீங்கள் கைபேசி எண்ணையும் உள்ள வைங்க, அதற்கான ஆப்ஷன்ஸை விரைவில் உருவாக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 9, வலைவாசல் தொடர்பாக வினாக்களுக்கு அல்லது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நான் யாரை அணுகணும்? இந்த RTI online.gov.in இந்த இணையதளத்தில் நான் பதிவு செய்வதற்கு அல்லது இது சம்பந்தமான தகவல்களை நான் கேட்டறிவதற்கு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலைவாசல் குறித்ததான யாதொரு வினாக்களும் இந்த வெப்சைட்லேயே அந்த முகவரிக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு இந்த மெயில் வேணால் அதிலே இருக்குது. எதுலனா அந்த RTI வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போனால் மெயில் கொடுத்துருப்பாங்களே, அந்த மெயிலுக்கு உங்களோட சந்தேகங்களை நீங்கள் மெயிலை அனுப்பும்போது உங்களுக்கான தகவல்களை நோடல் ஆஃபீஸர் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த PDF எங்கே எடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஆன்லைன் RTI online.dngov.in அந்த வெப்சைட்லாம் போய் எடுத்தோம். ஸோ அந்த வெப்சைட் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. நான் கடைசியில் ஒன்று சொல்லியிருந்தேன், என்னென்னா இது 2 அல்லாத இன்னொரு வழி சொல்கிறேன் சொல்லிங்களே அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அதற்கான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மெயில் எல்லா அலுவலகத்துக்கும் மெயில் கொடுத்துருக்குறாங்க. அந்த மெயில் ஐடி இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு மெயில் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா PDO ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும். இந்த மெயில் ஐடியை நீங்கள் பயன்படுத்தியும் நீங்கள் RTI அனுப்பலாம் சொல்லி RTI ஆக்ட் 2005 பிரிவு 6 மெயில் வழியில் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களோட மனுவை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் PDF-ஐ உருவாக்கி அந்த PDF-ஐ மெயில் வழியில் அனுப்பும்போது கட்டணம் எப்படி செலுத்துறது அப்படின்னா, அங்கே தான் நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்கள் என்னென்னா, இப்போ அதுக்கு ட்ரெஸரி, அதாவது அரசு கருவூல இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் மனிதவள மேலாண்மை அந்த துறையை நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் 10 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த ரிசிப்டை நீங்கள் என்ன செய்யணும், அந்த PDF கூட நீங்கள் டைப் பண்ணி இந்த PDF-ஐயும் கோர்த்து நீங்கள் மெயில் பண்ணும்போது அந்த RTI அக்செப்ட் செய்யப்படும். இப்படி யாரும் RTI பண்ணியிருக்காங்க கேட்டால், RTI ஜாம்பவான் காசிமாயிலேருந்து இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா RTI பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா பல வழிகளில் அரசு கட்டணத்தை செலுத்தும் முறையை சொல்லியிருக்காங்க. அதனால் அரசு கருவூலத்திலையும் கூட நம்ம அதுலேயும் RTI தலைப்பின்களை நம்ம கட்டணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த மனிதவள மேலாண்மை அந்த இதெல்லாம் போயிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த RTI அக்கௌண்ட்டில் தான் நம்ம பணத்தை செலுத்திட்டு அந்த ரிசிப்டை வைக்கணும். அப்போ அதுதான் சரியான முறையாக இருக்கும். நீங்கள் எந்த ட்ரெஸரி அக்கௌண்ட்டில் செலுத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி 10 ரூபா கட்டியிருக்கீங்கன்னு எடுத்து சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறீங்க. ஸோ அதனால் அன்புக்குரிய உறவுகள், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா RTI பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு இந்த தகவலை கடத்தி விடுங்க. அவங்களும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும். நல்ல விஷயங்களை இங்கே தொடர்ந்து நாம் செய்வோம். இங்கே ஒரு மாற்றங்களை நம் சமூக ஆர்வலர்கள் RTI ஆர்வலர்கள் நிகழ்த்துவோம் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நல்லதோடு வேறு இடம் சந்திக்கிறேன். நன்றி.